நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஏ டீம் பி டீம். ஏ டீம் டிஎம்கே ஏடிஎம்கே, டிஎம்கே அலைன்ஸ் ஏடிஎம்கே அலைன்ஸ் விஜய். பி டீம் நாம் தமிழர், ராமதாஸ், சசிகலா, தவாகா. ஒருவேளை சிபிஎம் வந்துச்சுன்னா சிபிஎம் சேர்த்துங்க, 7 முனை போட்டி அதையும் உங்களோட சேர்த்துக்குங்க. இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, நமீபியா, கென்யா, அமெரிக்கா. ஆடு உள்ள விடுறதுக்கா இவ்வளவு பிரம்மாண்டமா நீங்க பட்டி கட்டுறீங்க? அதுக்கே எத்தனை பேர் போறாங்க? அதுக்கு ஏன்டா இவ்வளவு பெரிய இத்தனை கோடி செலவுல இவ்வளவு லட்ச செலவுல பண்ணிருக்கீங்கன்னு பார்த்தா இல்ல ஸ்பெஷல் ஆடு, அது வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபா அந்த ஆட்டுக்கு கொடுக்குறோம். ஓ, ஆடுனா மனுஷங்களை தான் ஆடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களாடான்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. 500 ரூபா ஒரு நாளைக்கு பணம் கொடுத்துட்டு அங்க அப்படியே படங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அகிலா அந்த படம்லாம் வந்து ஓடும். விஜய் படங்கள்லாம் போட்டு கட்டுவாங்களா? விஜய் படங்கள்லாம் அறவே நடக்காது. அது முழுக்க வந்து உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச படங்கள். வீட்டுக்குள்ளாரே இருக்க வைக்கிறேன், வீட்டுக்குள்ளாரே காசு மட்டும் கொடுத்துட்றேன். எங்கேயும் போக கூடாது, நீனு வெளியே போக கூடாது, அங்க போக கூடாது, வேலைக்கெல்லாம். ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளவு சம்பளம்? 500 ரூபா, இந்தா 750 ரூபா, 1000 ரூபா. அது முடியாது. ஏன்? வீட்டுலன்னா டிவி இருக்கும், மொபைல் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதுல லைவ் எல்லாமே வரும். 1 hour ஒன்ஸ் போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்ன ஓடிட்டு இருக்கோம் வீட்டுல டிவி. ஓகே, சன் நியூஸ் வை. அதுக்கு என்ன சொல்றேன், வீட்டுக்கு ஒருத்தனை போட்டுருங்கன்றேன். அது பிரச்சனையா போயிடும். அதுவும் நம்ம ஆளுங்க அவர் சொல்லவே வேணாம், அவனை வெளியே வச்சு இவன் உள்ள எவன் வந்தா என்ன, நான் வேலைக்கு போனாதான் எனக்கு சோறு. எவன் வந்தா என்ன, எனக்கு நீங்க எவன் வந்தா என்னாலும் நீங்க வேலைக்கு போனாதான் சோறு. ஆனா எவன் வந்தா உங்களுக்கு வேலை கிடைக்கும், எவன் வந்தா நீங்க நிம்மதியா வாழ முடியும், எவன் வந்தா நீங்க ஒழுங்கா போயிட்டு வர முடியும். லேடிஸ் போறீங்க, போயிட்டு வீட்டுக்கு வரணும்ல. எவன் வந்தா உங்களுக்கு வந்து வீட்டுல இருக்க ஹஸ்பண்ட் குடிக்காம வீட்டுக்கு வர வைக்க முடியும், எவன் வந்தா அவங்க புள்ள குட்டிங்க கடன் சுமை இல்லாம படிக்க முடியுன்ற இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல. எவன் வந்தாலும் நான் உழைச்சாதான், ஆண்டவனே டைரக்டா வந்து ஆட்சி செஞ்சாலும் நீ உழைச்சாதான் சோறு. கனிம வள கொள்ளை வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம கேரளால நடக்கிறதுக்கும் நமக்கு என்னங்க? ஏங்க இந்தியாக்குள்ள இப்ப நடக்குது, அதை பத்தி பேசணும் உங்களுக்கு. அதானே? இல்லங்க, தமிழ்நாட்டுல கேரளாக்குள்ள. ஆமா. வாட் டு யூ மீன்? ஒரு நாளைக்கு வந்து அமைச்சர் ஒரு நாளைக்கு 1 லட்சம் டன்னு மழை எல்லாத்தையும் குறைஞ்சு எலி குறையிற மாதிரி குறைஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. நியூஸ் 24 இதுல வந்து பேசும்போது 3 அதிமுக, ஒரு நாம் தமிழர் ரொம்ப ஆக்ரோஷமா சொல்றாரு. அதெல்லாம் இல்லவே இல்லை, நீங்க என்ன ப்ரூஃப் பண்ணுங்கன்னு எல்லாரும் கத்துறாங்க. கத்துன உடனே ஒரு டென்ஷன் ஆயிடுது. நீ என்ன உங்க அப்பா கோமணத்துக்குள்ள இருந்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமா வந்து பேசுறாரு. எப்படி ஒரு அமைச்சரால இங்க கனிம வள கொள்ளை நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியும்? ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசின் நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸ் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய வீடியோக்கள் பாருங்க. நிறைய பேர் வந்து சொல்றாங்க, நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நோட்டிபிகேஷன்ல வர மாட்டேங்குது அப்படின்னு. ஆல் கொடுங்க. அந்த சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டீங்கன்னா அதுலயே பர்சனலைஸ்டு ஆல் அப்படின்னு இருக்கும். அதில் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும், ஷார்ட்ஸ் உட்பட உங்களுக்கு எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன்ல. நான் இன்னும் கோவமா தான் இருக்கேன் இந்த குடும்பத்து மேல. ஏங்க நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம எவ்வளவு தடவை ஒவ்வொரு வீடியோன்னு சொல்றோம், அதுலயும் ஒரு தடவை வந்து சொல்லிடுறாங்க நான் பண்ணேன், திருப்பி பண்ணும்போது அன்சப்ஸ்கிரைப் ஆயிடுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அப்படின்னு அப்படிதான் வந்துடும் பண்ணுவாங்கன்றது கண்டிப்பா பண்ணுவாங்க. அப்புறம் சூப்பர் தேங்க்ஸ். ஆமா, சூப்பர் தேங்க்ஸ் வந்து பண்ற எல்லாருக்குமே வந்து மிக்க நன்றி. நிறைய பேர் எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்லாம் சொல்றீங்க. அது தெரியல எனக்கு எப்படி சொல்றதுன்னா. பட் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி. பேர் சொல்லணும்னு நினைக்காதீங்க, உண்மையாவே கொஞ்சம் டைம் இல்லை, கொஞ்சம் உங்களுக்கே தெரியல, நாங்களே ரொம்ப பர்ஃபெக்ட் டைமிங்ல தான் வீடியோ போடுவோம். ஸோ அதனால சொன்ன மாதிரி 2 முள்ளு நேரா இருக்கும் போதுதான் எந்திரிச்சு வந்து உட்கார்றது, வீடியோ போடுறதுக்கே கொஞ்சம் வந்து டைம் ஆகுது. ஸோ பேர் சொல்லன்னு கோச்சுக்காதீங்க. போட்ட எல்லாருக்குமே மிகப்பெரிய சூப்பர் தேங்க்ஸ் பண்ண அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி. நிறைய நல்ல கமெண்ட்ஸ்லாம் வருது. சில பேர் கேட்டீங்க சூப்பர் தேங்க்ஸ் போட்டால் தான் பேர் சொல்லிங்களான்னு. அப்படிலாம் எதுவும் கிடையாது. எல்லாருக்குமே நன்றி. கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே, அது பாசிட்டிவாக பண்ணாலும் சரி, நெகட்டிவாக பண்ணாலும் சரி, வீடியோ பார்த்துட்டு பண்ணுறீங்களா அது வரைக்கும் வந்து சந்தோஷம். இல்லை, ஆனால் எல்லா கமெண்ட்ஸும் நம்ம படிக்கிறேன் எல்லாமே எல்லா கமெண்ட்ஸுமே வந்து படிக்கிறோம். நிறைய நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்து வருது. ஸோ கமெண்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும், வீடியோ பார்க்குற கமெண்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி. பண்ணாதவங்க பார்க்குறவங்க நன்றி.
பண்ணாதவங்க அப்படி சொல்ல முடியாது, பண்ணுவாங்க. பண்ணாம வீடியோ பாக்குறவங்களுக்கும் நன்றி, பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய சந்தோஷமா எனக்கு இருக்கும். அதுதான் சூப்பர் தேங்க்ஸ் விட அதுதான் மெயின். சப்ஸ்கிரைப் பண்றது தான் மெயின், அதுக்கப்புறம் தான் சூப்பர் தேங்க்ஸ் நீங்க பண்றது எல்லாமே. அதனால வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாக்குறதுன்றதான் எங்களுக்கான முதல் சந்தோஷம். அதுதான் வெற்றி. போலாங்களா? தாராளமாக. தமிழ்நாடே திருப்பி போடுற அளவுக்கு ஒரு கூட்டணி வந்திருக்கு. நீ 4 முனைலாம் நீங்கலாம் சொல்லவே கூடாது. நான் 4 முனை சொன்னா நீங்க 3 முனை தான் அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் 4 முனை தான், 3 முனை தான் கடும் போட்டி. ஒரு முனை தனியா போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம், அதை விட்டுருங்க, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அது தனியா அந்த பக்கம் கம்ப சுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப சொல்ல முடியாதுல்ல, இனிமே சொல்ல முடியாது. 4ன்னு சொல்ல முடியாது, 5 இப்போ சாரி 5 இல்ல 6 இல்ல 7 சொல்லலாம். 7 4 ஏற்கனவே தெரியும். ஆமா. 5 வந்து புதுசா வந்திருக்க. ஆமா. ஐயா சின்னம்மா கூட்டணி. 6 தவாக்கா தி ஓஜி டிவிகே டி சொன்னார கொஞ்சம். ஆமா. டி வாக்கா தாவாக்கா அந்த மாதிரி அவங்களுக்கு டிவிஏ அப்படின்னு வரணும். விஏகேன்றதுனால வந்து ஏத்துக்க மாட்டாங்க. 7வது சிபிஎம் வந்தால் அதுக்குதான் இன்னைக்கு போர்வால் போயிருக்காரு ஐயா, வைகோ ஐயா போயிருக்காரு. போர்வால் எதுக்கு போறாரு? எதுக்கு உங்களை எல்லாம் வச்சிருக்கிறது? நீங்க தானே சொன்னீங்க எந்த காலத்துலயும் நாங்க திமுகவை வந்து விட்டு போக மாட்டோம், வைக்க மாட்டோம்னாங்கல்ல. போயிட்டு வாங்க, நல்லா தானே இருக்கீங்க, நல்ல பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு போயிட்டு எப்ப பார்த்தாலும் வேட்டி சட்டையிலேயே பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கீங்க. ஒரு நல்ல ஜம்முன்னு சட்டையை போட்டுக்கிட்டு பேண்ட் போட்டு இன் பண்ணிக்கிட்டு ஒரு கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு போய் 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசிட்டு வாங்க, நீங்களும் இங்கிலீஷ்ல பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அப்படின்னு போங்க அப்படின்னு சொல்லி இந்த அவர் அந்த கோட் சூட் எல்லாம் போட்டு பிச்சு மணி பார்த்தா அவர் யாரோ ஜே பேபி இல்ல பேபின்னு ஒருத்தர் இதுல சிபிஎம் பொதுச் செயலாளர் யாரோ ஒருத்தர் வந்திருக்காராம். அவர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அவர் வந்திருக்கிறது செய்தியில பார்த்தாராம். எட்ரா வண்டிய விடுற ஆபீஸ்க்கு வண்டி அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு போயிட்டாங்க. இறங்கி போய் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் நெக்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு லஞ்ச் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன், இந்த தடவை இந்த ஜிபே போன் எடுத்துட்டு வரல அவசரத்துல ஜிபே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு போல. சரி சார் கண்டிப்பா அடுத்த தடவை. இன்னும் உண்மையான பிரச்சனைனா கேஸ் சிலிண்டர் இல்லை எங்கேயும், அதனால வாங்கி கொடுக்க முடியாது. பெரிய பெரிய ஹோட்டல்களே பெரிய பிரச்சனையில இருக்கு. சின்ன நம்மளே டீ குடிக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறோன்றது நமக்கே தெரியுது. அதனால வந்து சொல்லியிருக்காரு. சோ நீங்க சொல்ல வந்த சம்பவம் அப்படின்றது அதுதான் மாபெரும் சம்பவமே. அரண்டு போயிட்டாராம் ஸ்டாலின்லாம். வேஸ்ட்டுங்க, காங்கிரஸ் எதுக்கு சேர்த்தது, விசிகா சேர்த்ததெல்லாம் வேஸ்ட், எல்லாம் போச்சு சின்னம்மா, அவ்வளவுதான், இனி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னே தெரியல. எந்த கேண்டிடேட் எங்க போட்டா என்ன, நான் குளத்தூர்ல நின்னா என்ன, உதயநிதி சேப்பாக்கத்துல நின்னா என்னன்னு அப்படின்னு அவர் ஒரு பக்கம். எடப்பாடி என்ன பண்ணியிருக்காரு, டெல்லிக்கு போயிட்டு சந்தோஷமா வந்திருக்காரு. அவர் அவ்வளவுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த அப்படி நகர்ந்து போயிருக்காரு. இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தோன்னே அவர் அப்படி ஓகே மறுபடியும் நம்ம எதிர்கட்சி தலைவர் கூட கிடையாது, அவ்வளவுதான், இனிமே நம்ம சட்டமன்றத்துக்கு போக முடியுமோ முடியாதோ அப்படின்ற அளவுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம். அப்படி அந்த பக்கம் வந்தா விஜய், என்னங்க இப்பதான் ஒரு % வரும், 25 வரும், 30 வரும்னு சொன்னாங்க, பெரிய அளவுக்கு நீங்க வந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இப்படி மும்பைக்கு போகும்போது இப்படி சொல்றீங்களே, இப்ப நான் இப்ப நடிக்கிறதா 70வது படத்துக்கு கதை கேட்கவா அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும்தான் ஒரு பிரச்சனையும் கிடையாது, பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இதனால அவர் தனி ஒரு கொள்கை கூட்டணிங்க, இது கொள்கை கூட்டணி இல்ல, கொள்கை அணிங்க, அந்த உலகம் வேற. அதனால அங்க வந்து ஒரு பிரச்சனையும் இல்லையாங்க. அதனால இதுதான் வந்து பிரச்சனையா இருக்கு. சரி, அதான் வந்து பேசியிருக்காங்க, நீங்களும் நாங்களும் சேர்ந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க உங்களோட தென்னந்தோப்பை எடுத்துட்டு வாங்க, நாங்க வந்து எங்களுடைய மாங்கன்றையோ இல்லையே அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஆனா கொடி கலர் மட்டும் அந்த மாத்தினாங்க, பத்திரம் மாத்தினாங்கல்ல, கொடி கலர் அதுல இருந்துச்சு. ஆனா அதுல மாம்பழம் இல்ல, மாம்பழம் எல்லாம் இருக்காதுங்க. இப்ப அதிமுகவுடைய கொடியே ஒரு 7-8 கொடி இருக்கும். ஆமா, அமமுக ஒண்ணு இருக்கும், அதிமுக ஒண்ணு இருக்கும், அமமுக ஒண்ணு இருக்கும், அப்புறம் பூத்தமக 7 என்னமோ இருக்குது, 7-8 இல்ல இந்த இருக்குல்ல, அந்த பேரவை அவங்க கட்சி இருக்கு, ஜெய் தீபா ஒண்ணு இருக்கும், அவங்க கணவர் ஒண்ணு இருக்கும், அவங்க டிரைவர் ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் விட்டுருங்க, அவங்க ஆளாளுக்கு ஒரு கொடியை ரெடி பண்ணி எல்லாருக்குமே இந்த கருப்பு வெள்ளை சிவப்பு தான். ஆமா, இப்ப இவங்க நம்ம சின்னம்மாவும் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒண்ணு வச்சிருக்காரு. அடுத்து நம்ம சின்னம்மா வச்சிருக்காங்களே ஒரு கட்சி, பூத்த மாமுக அப்படி இருக்கு இல்லையா, அந்த கட்சியோட கொடியும் கிட்டத்தட்ட தான். அதுல வந்து எம்ஜிஆர், அண்ணா, ஜெயலலிதா எல்லாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவரு ஒரு கொடி ஏதோ ஒண்ணு வச்சிருக்காரு, அதுல மாம்பழம் மட்டும் கிடையாது. அப்போ அதெல்லாம் மாம்பழம் இல்லைன்னா மாங்கன்று இல்ல மாஞ்செடி இல்ல வேற ஏதாவது ஒண்ணு, அந்த விதை ஏதாவது இருக்குல்ல, மாவை இறக்கிற வேண்டியதானே. அதுல
அதுதான் ஆ. நீங்க தென்னந்தோப்பு வச்சிருக்கீங்க, உங்க தென்னந்தோப்பு பக்கத்துலயே மாஞ்செடியும் சேர்ந்து வளரட்டுமே. ம். மா, பலா, வாழை. வாழை அப்படின்னு அப்படியே ஒரு குடும்பமா வளர்ந்தா கொஞ்சம் நல்லா நல்லா வராது. பலா வராது, பலா போயிடுச்சு. அதான். பலா கூறு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதை விட்டுறலாம். அதனால வாழையடி வாழையாக நம்ம வந்து வருவோம் அப்படின்னா என்ன காரணத்தினால 2 பேரும் சேர்ந்திருக்காங்கன்னா 2 பேரும் வந்து பாதிக்கப்பட்டவர்கள். ம். அதாவது வந்து தமிழ்நாட்டையே வந்து திருப்பி போட்ட ஒரு 2 பேர். ம். நம்ம வந்து நகைச்சுவையா சொன்னாலுமே கூட உண்மையாவே தமிழ்நாட்டையே வந்து திருப்பி போட்டவங்க தான். ஒருத்தவங்க வந்து பின்னால இருந்து இயக்குனவங்க, ஒருத்தர் வந்து உண்மையாவே அவர் தான் கட்சியெல்லாம் தொடங்கி ஊர் ஊருக்கா போய் எல்லா கிராமத்திலையும் போய் இந்த மக்களை சந்திச்சு ஒரு நல்ல ஒரு இமேஜோட இருந்த மனிதர். அப்புறம் ஒரு சில காரணங்களால அது ஜாதி அடிப்படையில மாறி அது ஒரு ஜாதி கட்சியா மாறி இன்னைக்கு அது அந்த கட்சியை அவர்கிட்ட இல்லாம ஒரு பையன்கிட்ட போய் மறுபடியும் நான் திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் பொண்ணை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி பொண்ணை கூப்பிட்டு வந்து பொண்ணுக்காக இப்போ வந்து கட்சி நடத்திட்டு இருக்காரு. ஒண்ணு பையனுக்காக நடத்துறாரு, இல்ல பொண்ணுக்காக. அதாவது வாழ்க்கையில மனுஷனுக்கு ஒரு அடி விழுந்ததுன்னா அவன் திருந்துவான். இப்ப இந்த வயசுலயும் நான் திருந்த மாட்டேன்னு ஒருத்தர் இருப்பாருன்னா அது வந்து நம்ம ஐயாவா தான் இருப்பாரு. ஐயா மேல நமக்கு வந்து பெரிய மரியாதையெல்லாம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி பண்ணும்போதுதான் வந்து ஏன் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க பையன் தானே, அவர் தானே உங்களை தூக்கி பாட்டில தூக்கி அடிக்க வந்தாரு. அவர் அடிக்க வந்தாருங்க, தெரியுமா தெரியாது? ஆமா சொன்னீங்க, போட்டிருக்காரு, இதெல்லாம் போய் அடிக்க போயிருக்காரு, அவரே சொல்றாரு அதெல்லாம். அப்படி இருக்கும்போது பொண்ணு மறுபடியும் கூட்டு வந்து பொண்ணுக்கும் பையனுக்கும் சண்டை மூட்டி விடுறது. கேஷ் அடிக்க வந்த பாட்டில் கேஷ் பிடிச்சி ரிட்டன் அடிக்கலான்னு பார்த்துருக்காரு. இவருக்கு வயசாயிடுச்சு, முடியல. சரி அதான் பொண்ணையாவது வச்சு திருப்பி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு. ஏன் அதில் கட்சியில வேற யாருமே இல்லையா? இல்லைங்க, எனக்கு புரியல. ஒருத்தர் மட்டும் வந்து அப்பப்போ பேட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இருக்காங்க, அவரை சுத்தி ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அருள் இருக்காரு, ஜி.கே. மணி இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. அவங்கள யாரையுமே நான் நம்ப மாட்டேன், நான் என் குடும்பத்துல இருக்கக்கூடிய என் பையனை என் பொண்ணை தான் நம்புவேன் அப்படின்னா நீங்க உங்க பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்களே புரட்சி தாய் சின்னம்மா, அவங்க யாரு? அவங்க யாரால? இப்ப பாருங்க, டிடிவி தினகரன் கலாய்கிறாரு சின்னம்மாவை. சின்னம்மா தான் டிடிவி தினகரனே கொண்டு வராங்க. இப்ப சின்னம்மாவே டிடிவி தினகரன் கலாய்க்கிறாரு. நம்ம போன இடம் நம்ம என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு, என்ன பண்ணி இப்ப எங்க போயிருக்கோம்னு இல்லாம அவரு இப்ப கலாய்க்கிற அளவுக்கு நீங்க ஆயிட்டீங்க. அதை பேசக்கூடாது. இல்ல சொல்றேன், அவர் அந்த இதுக்கு போயிட்டாரு. இப்ப இவர் வந்து இவங்களை வந்து கலாய்க்கிறாங்க. சரி, அப்ப முடிவு பண்ணாங்க, ரைட் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு புரட்சி பண்ணுவோம். என்ன பண்ணலாம்? 234 கேண்டிடேட் போடுவோம். 2 பேரும் சேர்ந்து 234 கேண்டிடேட் போடுவோம். கேண்டிடேட் போடுறதுனா என்ன? சும்மா நிக்க விடுறது தானே, என்ன ஜெயிக்கிறதுக்காக நடக்கிறதானே? அதெல்லாம் இல்ல. ஒன்னு நான் பழி வாங்கணும், நீ நிக்கிற இடத்துலலாம் உனக்கு வந்து டெபாசிட் இழக்கிறதுக்கு உனக்கு வந்து ஒரு 10,000 ஓட்டு கிடைக்குதா, அதுல ஒரு ஆல்ரெடி சதறி கிடக்குது. அதுதான் இதுல இதையும் வேற சதற விட்டா என்ன நடக்க போகுது, நான் ஒரு 10% உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு என்னெல்லாம் சாதகமா பண்ண முடியுமோ அந்த வேலையை. ஆமா, இது ஏன் அப்படி சொல்றீங்க? அதிமுகவை வரவிடாத அளவுக்கு பண்றது. திமுகவை வரவிடாலனா வேற யாரு வருவா? திமுக வரும்ன்ற ஒரு இடத்துக்கு நகரும். சொன்னீங்கன்னா அப்புறம் தாவேக்கா வராதான்னு சொல்லுவாங்க. சரி, தாவேக்காக்கும் சேர்த்து ஒருவேளை திமுக இல்ல தாவேக்காலாம் வரும் இல்லையா? அது நான் வந்து யதார்த்தத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். தாவேக்காவோட வந்து இது எலெக்ஷனை முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். தாவேக்காவுடைய நிலை என்ன பர்சன்டேஜ், எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா, 3வது இடமா, பெரிய நம்பர்ஸ் வராறான்றதெல்லாம் நம்ம கண்டிப்பா பேசுவோம். யதார்த்தத்தை பேசுவோம். அதுக்காக உடனே விஜய் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்மளும் பேச முடியாது. அது அவங்க எதிர்பார்ப்பு ஓகே, ஆனா நம்ம அப்படி பேச முடியாது. பட் இப்ப இருக்கிற பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தா இவ்வளவு ஓட்டு ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஓட்டு மொத்தமா பிரியுது. இப்போ நீங்க இந்த தண்ணி போகும்போது பாத்தீங்களா, ஒரே இடத்துக்கு போகாம டக்குன்னு ஒரு 4 இது பிரிச்சு விட்டீங்கன்னா 4 இடமா போகும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா போகும். அதுதான் அது மாதிரி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட திமுகவுக்கான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையா மாறிக்கிட்டு இருக்கு. அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் பண்ண போறது புரட்சி கிடையாது, அது மிரட்சி. அவங்க 2 பேருக்கே அது பெரிய மிரட்சியா இருக்க போகுது. என்ன 500 எடுப்பாங்களா ஓட்டு? என்ன அது எல்லா இடத்துலயும் 234 யாருக்குமே ஓட்டு வங்கி கிடையாது. 234 தொகுதியிலும் திமுக நின்னா இதெல்லாம் கிடையாது. ஏன்னா 234 திமுகவுக்கு வாக்கு வங்கி கிடையாது, கம்மியா இருக்கும். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு சில தொகுதிகள் இருக்கும், அங்க வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு விழும். அது மாதிரி அதிமுகவுக்கு, அது மாதிரி வந்து பாஜகவுக்கு, அது மாதிரி வந்து பாமகவுக்கு அப்படின்னு. அப்போ பாமகவுக்குன்னு வட மாவட்டங்கள்ல மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ஓட்டு இருக்கும். அந்த இடத்துல இவங்களுக்கு ஓட்டு இருக்காது. இவங்களுக்குன்னு ஒரு சில இடத்துல ஓட்டு இருக்கு. இவங்களுக்கு கட்சி கூட கிடையாது, இவங்களுக்குன்னு இந்த இருக்கக்கூடிய சமுதாய ஓட்டுகள் தான். சசிகலாவுக்குன்னு இருக்கிறது ஒன்றும் தனியான அதிமுக ஓட்டு கிடையாது, அது இந்த சமுதாய ஓட்டு. அந்த சமுதாய ஓட்டு இருக்கிற இடத்துல பாமகவுக்கு ஐயாவுக்கு இருக்காது. ஸோ இப்போ நீங்க 2 பேர் சேர்ந்து உங்க 2 பேருக்குமே ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. நீங்க எப்படி பழி வாங்குவீங்க அவங்கள? இல்ல புரியல என்ன நடக்க. சமத்துவமா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்காங்க.
அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துருக்காங்க. அதுக்கு நீங்க உங்க சின்னம்மா கூட சேர்றதுக்கு உங்க சின்ன பையன்டே போய் சேர்ந்துடலாமே. சமாதானம் ஆகி ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது இல்ல. அது முடியாது. நமக்கு என்னங்க யாராவது பண்ணிட்டு போறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், 5வது முனை மிகப்பெரிய மாற்றத்தை வர அரசியல்ல கொடுக்க போகுது. அவர் மட்டும் இல்லாம முக்கியமாக திமுக இருந்து தவாக்கா வேற வெளியே வந்துருச்சு, தமிழக வாழ்வுரிமை கட்சி. அவங்களும் வந்து 234ல போட்டி போடணும்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது என்ன கதி ஆக போகுதுன்னு தெரியல. 234லையும் தனியா நிக்கிற கேட்டா இருக்குன்றாங்க. எல்லா இடத்துலயும் எங்களுக்கு ஆள் இருக்கு, 500 ஓட்டுனாலும் நாங்க வந்து வாங்குவோன்றாங்க. சரி வாங்குங்க, உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க. ஆனா ஒரு வகையில அவரை பாராட்டணும். அந்த கூட்டணியில இருந்து வெளியே வந்தாரு, எனக்கு வந்து இந்த கூட்டணி. ஆனா அவருமே வந்து பாஜக எதிர்ப்பு அப்படின்றதெல்லாம் வரல, அவருக்கு சீட்டு கிடைக்கல, அவர் கேட்ட கோரிக்கைகள் நடக்கலன்னு சொல்லிதான் அவர் வந்து வெளியே வர்றாரே தவிர வேற எதுவும் அவங்களுக்கு வந்து திமுக ஆட்சி மேல கோபம், திமுக ஆட்சியில் இது நடந்திருக்கு, இவ்வளவு அட்டூழியங்கள் நடந்திருக்குலாம் அவர் வெளியே வரல. அவருக்கான நியாயம் கிடைக்கல, அவர் கேட்ட கோரிக்கைகள் நடக்கல, அவருக்கான சீட்டு கிடைக்கல. இந்த காரணத்துக்காக தான் வெளியே வர்றாரே தவிர. ஆனா பட் அந்த அளவுக்காவது ஒரு வெளியே வராருன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். சோ அதனால இது ஒரு மாதிரி கொலாப்ஸான ஒரு தேர்தலா இருக்க போகுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி 5வது கூட்டணி அப்படின்றது என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. 6 ஆமா 6 ஆமா 6 முனை போட்டி. அதுல 3 முனை போட்டி தான் வலுவா இருக்கு. மீதி 3 முனை வந்து இவங்களுக்குள்ள ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த 3க்குள்ள யாரு ஃபர்ஸ்ட் வரணும்ன்றது அது ஒரு காம்படிஷன். இப்ப நீங்க ஐபிஎல் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், 10 இடம் இருக்கும். ஃபர்ஸ்ட் 4 அப்படியே உள்ள அவங்க தான் குவாலிஃபைடு. மீதி இருக்கிற 6 பேருக்கு யார் எங்க இருக்கும் அப்படின்ற ஒரு காம்படிஷன் இருக்குல்ல. அது இந்த கடைசியா 9-10 இருக்கு பாருங்க. எனக்கும் கீழே ஒருத்தன் இருக்கான்டான். ஏன்னா வரலாறுல வரும்ல, இதுதான் கடைசி டீம் அப்படின்னு வந்துரும்ல. அந்த மாதிரி இப்ப நம்ம சூப்பர் கிங்ஸ்க்கு கடந்த வருஷங்கள்லாம் நடந்துச்சுல, 10வது இடத்துல இருக்காங்கடா அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப இவங்க இந்த 6ல யார் கடைசியா 6ஆவதா இருக்க போறா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுக்காகவாது பாடுபடணும். நம்ம 5ஆவதுலயே இருந்துடணும்பா, எப்படியாவது நமக்கு கீழே ஒருத்தனை வச்சிடணும்னு. இன்னொருத்தர் நினைப்பா நம்ம 4ஆவதாவது வந்துடணும், இல்லைன்னா நமக்கு பெரிய அவமானம் ஆயிடும். ஆமா, அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்கும். அதான் தனியா பிரிச்சலாம். ஏ டீம் பி டீம். ஏ டீம் டிஎம்கே ஏடிஎம்கே, டிஎம்கே அலைன்ஸ், ஏடிஎம்கே அலைன்ஸ், விஜய். பி டீம் நாம் தமிழர், ராமதாஸ், சசிகலா, தவாக்கா. ஒருவேளை சிபிஎம் வந்துச்சுன்னா சிபிஎம் சேர்த்துங்க. 7 முனை போட்டி, அதையும் உங்களோட சேர்த்துக்குங்க. இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, நமீபியா, கென்யா, அமெரிக்கா. அமெரிக்கா டீம் ஒண்ணு இருக்கு. ஆமா, அமெரிக்கா. அந்த மாதிரி வந்து சேர்த்து அது ஒரு மாதிரி இருக்கும். அதுல ஒண்ணு மட்டும் வந்து ஆப்கானிஸ்தான். அதுதான் வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி. அது விளையாடவும் தெரியும், எல்லாம் தெரியும், ஆனா தோத்துரும். அதுகிட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டி ரஷீத் கான் இருப்பா. அப்படி நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஆனா தோத்துட்டு வந்துருவாங்க. நல்ல எதிர்பார்ப்பு, நல்லா இருக்கு, நல்லா விளையாடுறானு, நல்ல போலிங் போடுறானு, சூப்பரா கேட்ச் பிடிக்கிறானு அப்படின்னு. கடைசியா பார்த்தா மேட்ச் ஒரே விக்கெட்ல மேட்ச் முடிச்சுட்டு போயிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு திறமை வந்து அந்த டீமுக்கு இருக்குன்ற மாதிரி இந்த ஒரு டீம், இப்படி ஒரு டீம் பச்சைக்கா வச்ச நல்லா இருக்கும். இந்த தடவை பயங்கரமா இருக்கும், காமெடியாவும் இருக்கும், ரொம்ப கொடூரமாவும் இருக்கும். இன்னும் பிரச்சாரம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் இருக்கு உங்களுக்கு. அண்ணன் திங்கக்கிழமையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு. அண்ணன் எல்லாத்துலயுமே முன்னோடி தான். டக்கு 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 போட்டாரு. அதாவது ஸ்லோ சைக்கிள் ரேஸ் இருக்கு இல்லையா, அதுல கூட அண்ணன் வேகமா ஃபர்ஸ்ட் போய் நின்றுவாரு. நான் போய் எப்படி வேகமா போய் காட்டுறேன் அப்படின்னு பின்னாடி இந்த ஸ்லோ ரேஸ்ல வந்துட்டு அவங்க எல்லாம் முடிச்சு திட்டிட்டு இருப்பாரு. வெக்கங்கட்ட பயலுங்க, எப்படி வரானுங்க பாருங்க, எவ்வளவு பொறுமையா வரானுங்க பாருங்க அப்படின்னு அங்க போய் திட்டிக்கிட்டு இருப்பாரு. சரிப்பா உனக்கு என்னப்பா அப்படின்ட்டு எல்லாரும் இவங்களை கடந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை தான் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குற்ற வழக்கு தொகுதி யாரெல்லாம் கேண்டிடேட் நிற்கிறாங்களோ 3 தடவை வந்து, அதாவது நியூஸ் சேனல் சொல்லியிருக்காங்க, தொலைக்காட்சியிலையும் சரி பத்திரிகையிலையும் சரி 3 தடவை வந்து அவங்க மேலே என்னென்ன குற்ற வழக்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் போட்டிருக்கணும் அப்படின்றாங்க. நாளையிலேருந்து பண்டிலாக வரும்னு நினைக்கிறேன் பேப்பர். முடிஞ்ச அதை ஸ்க்ரீன்ல போட்டு காட்டிடுங்க. 3 தடவை, அதாவது எலெக்ஷனுக்கு 28 மணி நேரத்துக்கு என்னமோ முன்னாடி, 48 மணி நேரத்துக்கு முன்னாடி. எங்களுக்கு தான் முன்னாடியே தெரியுமே யார் யார் என்ன குற்ற வழக்குல இருக்காங்கன்னு. அதுல என்ன ஸ்பெஷலா போட்டு மக்கள்கிட்ட தெரியப்படுத்துறாங்க. 234 கேண்டிடேட்டுக்குமே இருக்குமேங்க. ஆமா, 234 கேண்டிடேட்ல ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கும். அதிமுகலையும் இருக்கும், திமுகலையும் இருக்கும், தாவேக்கால இருக்கும், நாம் தமிழர் கட்சியில இருக்கும், 5வது முனை போட்டி கூட்டணியிலயும் இருக்கும், 6வது கூட்டணியில கூட கம்மியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது 1-2 ஏதாவது சிக்கும். 7வது முனையில வந்து தெரியல, அது என்னவா இருக்கும்னு தெரியல. இந்த மாதிரி இருக்கும்.
அப்படிலாம் அப்படி பார்க்கும்போது நிறைய பேரோட அறிந்த முகங்களே வரும். ஆமா, போட்டோவோட போட்டு வரும் இன்னார். ஆமா அப்படியா? இன்னாரு இல்லங்க, இந்த டெண்டர் நோட்டீஸ் எல்லாம் அனுப்புவாங்க தெரியுங்களா, எதுக்கும் அந்த பேப்பருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு டெண்டர் எல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த லோனுக்கு வந்து இது போடுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது போட்டுற போறாங்க. போட்டோவோட கலர் போட்டோவோட போட சொல்லுங்க. இன்னாரு இந்த ஆட்சியில இந்த ஊழல் பண்ணாரு, அதுக்காக 400 ஜெயிலுக்கு போனாரு, வந்ததுக்கு அப்புறம் அவரை தியாகி என்று முதலமைச்சர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி கீழே வந்து அழகா போட்டீங்கன்னா மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஓஹோ. முதல் பக்கத்திலே போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படி போடுறாங்கன்னு தெரியல, விளம்பரங்களா பத்திரிகைகள் எப்படி போட போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. முதல்ல இது எப்படி நடைமுறை சாத்தியத்துக்கு கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. நீங்க நிறைய கலெக்ட் பண்ணணுமேடா, எத்தனை வழக்குன்னு போடுவீங்க, பக்கமா அடிஷனல் ஷீட்ல வாங்கி எழுத ஆரம்பிக்க. அதான் சொன்னேன், நாளைல இருந்து பேப்பர்லாம் வராது, புக்கா வரும், நம்ம எடுத்து பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொருத்தர், அது நமக்கு பேர் தெரியாத ஊர் தெரியாத எம்எல்ஏக்கள்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து போடும்போது ஒவ்வொரு கட்சியிலையும் போடும்போது என்னென்னலாம் குற்றங்கள் வரும் அப்படின்னும் போது பயங்கரமா இருக்கும். அது ஒவ்வொரு இதுமே ஒவ்வொரு எடிஷன்ல போடுவாங்கல்ல, இது 5 மண்டலமா பிரிச்சுன்றதெல்லாம் இன்னும் இது பண்ணல, ஓவராலா சொல்லியிருக்காங்க. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த வேட்பாளர்கள் போட்டோ வேற கலர்ல போடுறாங்களா எலெக்ஷன் கமிஷன்ல வந்து. அப்படியா? ஆமா ஆமா, கலர் போட்டோ சின்னமும் சைட்ல வந்து போட்டோவோட போடுறாங்களாம். ஸோ அதனால இந்த தடவை கொஞ்சம் அப்கிரேட் ஆயிட்டு இருக்காங்க, எலெக்ஷன் கமிஷனும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகுது. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்றத பார்ப்போம். ஆனா இது நீங்க சொல்றது இந்த மாதிரி மட்டும் நடந்துச்சுன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா சிறப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்க, எவ்வளவு கேஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே. ஏற்கனவே சொத்து விவரங்கள் வேற போடணும். ஆமா, அதுலயே வந்து முதலமைச்சர் கார் இல்லைன்னு இருக்காரு, இந்த தடவை கார் இருக்குன்னு சொல்ல போறாரா இல்லைன்னு சொல்ல போறாரான்னு. ஆமா, ரேஞ்ச் ரோவர் இல்ல அவர் பேர்ல இல்லல்ல, ரேஞ்ச் ரோவர் இருக்கு, அது அவர் பேர்ல கிடையாது. யார் பேர்ல இருக்கு? முதலமைச்சர் பேர்ல கிடையாது, வேற யார் பேர்ல, பையன் பேர்ல இருக்கும், பேரன் பேர்ல இருக்கும். அவரு தான் நிக்கிறாரு. இல்லங்க, வேட்பாளர் இந்த வேட்புமனு பத்திரம் இருக்கு இல்லையா, அதுல உங்களுடைய சொத்து கணக்கு, தனிப்பட்ட சொத்து கணக்கு, ஸ்டாலின் அவர்களுடைய சொத்து கணக்குல அவருக்கு சொந்தமாக கார் இல்லை அப்படின்னு அதுல வரும். இத்தனை கோடி லட்சங்கள் இருக்கு, எனக்கு இவ்வளவு வருமானம், என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, அசையும் சொத்து அசையா சொத்து, என்கிட்ட கார் இருக்கா கார் இல்லை அப்படின்னு அதுல வரும். இந்த தடவை எப்படி வருதுன்றத பார்ப்போம். அது அப்படியே நம்பிடணும் எல்லாரும். அதானுங்க உலக வழக்கம். இந்த தடவை எப்படி நம்புவாங்கன்னு பாருங்க. இப்போ சரி, இப்போ 2021 அவர் ஜெயிச்சாரே, அப்போ அவர்கிட்ட எதுவுமே இல்லையா? அப்ப மக்கள் வந்து மக்களுக்கு எதுவுமே தெரியாது. இனிமே சொல்றேன், இப்பதானே எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்னங்க என்னமோ புதுசா இன்னைக்குதான் என்னமோ டிவி வந்திருக்கு, இப்பதான் எல்லாருக்கும் எல்லாம். ஏங்க இந்த குடும்பம் வந்தது எப்படி வந்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுமா அவங்க வந்து ஐயோ அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க? அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சை சொல்லி மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்கு. அது இந்த தடவை என்ன நடக்குதுன்றத பார்ப்போம், பார்த்தா தானே தெரியும். யாராவது வழக்கு போடுவாங்களா? என்னத்துக்கு? என்னன்னு ஒரு சொத்து விவரங்கள்லாம் இன்னும் பார்க்கணும், ரைட்டு விடுங்க அப்படின்பாங்களா? நீங்க உங்களுக்கு இன்னும் புரியல, இங்க என்ன உள்ளுக்குள்ள என்ன நடக்குது, என்ன டீலிங் போகுதுன்னு இன்னும் வந்து நம்ம ஜோக்கு வந்து தெரியலன்றது ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இத்தனை நாள் ஆகியும் அது இன்னும் ஒரு கேட்கிறாரு பாருங்க, அதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியம். யாராவது வழக்கு போடுவாங்களான்னு கேட்கிறேன். யாராவது தண்ணி கொடுப்பாங்களா? யாராவதுன்னா யாரும் பண்ண மாட்டாங்க, பண்றவங்களே எதிர்கோஷ்டி பண்ணோம், அதை இவங்க ஆஃப் பண்ணுவாங்க, இல்ல அதுக்கு போய் சந்திப்பாங்க, அவ்வளவுதான் நடக்கும். ஏங்க உதயநிதி கிட்ட எத்தனை கார் இருக்கும்? அது எல்லாமே அவர் பேர்ல இருக்குமா? இருக்காது. ஓகேங்களா? இப்ப விஜய் கொடுக்க போறாரு, சொத்து கணக்கு கொடுப்பாரு. இப்ப விஜய் பேர்லயே எல்லாமே இருக்குமா? அப்ப விஜய் பேர்ல ஒரு அளவுக்கு ஒரு சொத்து கணக்கு காட்டுவாங்க. இப்ப மத்ததெல்லாம் முன்னாடி ஒய்ஃப் பேர்ல வாங்கியிருப்பாரு, வேற யார் பேர்லயாவது வாங்கியிருப்பாரு, அப்பா பேர்ல, அம்மா பேர்ல, பையன் பேர்ல ஏதோ வாங்கியிருப்பாரு. அதெல்லாம் ஒரு கணக்குல வராது. சொத்து, பனையூர் பங்களா, இந்த வீடு, பட்டணம்பாக்கம் வீடு எல்லாமே இருக்கும், எல்லாமே அவருது தான். ஆனா எல்லாமே அவர் பேர்ல இருக்காது. அந்த மாதிரி தான் இப்ப அண்ணன் வந்து ஒரு ரேஞ்ச் ரோவர்ல இறங்குறாரு, அண்ணன் ரேஞ்ச் ரோவர் எதுன்னு போடுவாரா? அது அவர் பேர்ல இருக்கான்னு செக் பண்ணணும்ல, அவர் பேர்ல இருக்காது, வேற யார் பேர்லயாவது இருக்கும். என்னன்னு கேட்டா அது அவருது, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது இப்படிதான் நடக்கும். ஒவ்வொருத்தவங்க பேர்ல இருக்கிறதையும் காட்ட மாட்டாங்க. இதுதான் நம்மளுடைய சட்ட அமைப்பு, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுதான் சொல்றேன், அது இப்படிதான் நடந்திருக்கு. இதுக்கு மேலே யாரும் மாறுமா கேள்வி கேட்பாங்களா அப்படின்றதான் கேட்டேன். அடுத்தது போயிடுறேன், புரியுது. உனக்கு விளக்கம் சொல்லியே நான் அடுத்து என்னங்க, ஒரு மாற்றம், ஊழல் இல்லாத ஒரு சமூகம் கொண்டு வரணும்னா அதுதான் திருந்தக்கூடாது, நல்லா இருக்கணும்னு நினைக்கவே கூடாது. நெக்ஸ்ட் போங்க. அடுத்தது ஒரு திமுக பத்திரிகையாளர், பிரமுகர், பேச்சாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேச்சாளர், அடுத்து அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர்,
ஊடகவியலாளர். ம் அப்போ அவ்வளவுதானே 4. 4. அதுக்கு மேல வேற ஏதாவது இது அண்ணா செந்தில்வேல் தானே? ஆமா. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு, இந்த மாதிரி இது பண்ணி நீங்க வந்து பிஜேபி கூட கூட்டணிக்கு போறதுக்காக மறைமுக இது, நீங்க அவருக்கு போடுற வாக்கெல்லாம் பிஜேபிக்கு போடுற வாக்குன்னு இருக்காரு. அதாவது தாவேகாவுக்கு போடக்கூடிய வாக்குகள் அனைத்தனையும் பாஜகவுக்கு போடக்கூடிய வாக்கு. ஆமா. அதாவது என்ன சொல்ல வராருன்னா, அவருடைய ட்வீட்ல அதையும் போடுங்க. இப்போ வந்து அவங்களுக்குள்ள கூட்டணி இல்லை, ஆனால் நாளையில அவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்படி ஜெயிக்கும் போது விஜயோடைய உதவி தேவைப்படும். அப்போ வந்து அவங்க 2 பேரும் கூட்டணி வைப்பாங்க. ஆக்சுவலா ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காரு. திமுக தோத்துடும் அப்படின்றத அவர் உறுதிப்படுத்துறாரு. கிட்டத்தட்ட திமுக தோத்துரும், அப்போ விஜயும் என்டிஏ கூட கூட்டணி வச்சிருவாரு அப்படின்ற ஒரு கணிப்பு. ஏன்னா அவர் சொல்ற கணிப்பு எல்லாமே நடக்கும். ஜென்ரலாவே அவர் வந்து அவர் ஒரு தீர்க்க தரிசி மாதிரி, அவர் ஒரு ஞானி. அவர் யாருக்கும் தெரியும். அவர் திமுக இருக்கிறதுனால அவர் வந்து எல்லாரும் ஒரு நாத்திகர், அவருக்கு வந்து இது அவர் கிண்டல் பண்றது கேலி பண்றது. ஆக்சுவலா அவர் பயங்கரமான ஒரு அரசியல் ஞானம் இருக்கு. முன்னாடி எல்லாத்தையும் கணிச்சிருவார். நீங்க அவருடைய ட்வீட் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, அன்றே நான் சொன்னேன், அன்றே நான் புதிய தலைமுறை விவாதத்தில் அன்றே நான் இதை கணித்தேன், அன்றே அவரை போட்டு கலாய்த்து தள்ளினேன் நானு அப்படின்னு பயங்கரமா போட்டிருப்பாரு. அதுல நீங்க பாக்குறீங்கன்னா எல்லாமே பெரும்பாலும் அவர் சொன்னது எல்லாமே நடந்திருக்கும். அன்றே சொன்னேன்னு பாத்தீங்க. ஆமா இல்லையே, தப்பு. நான் சொல்றேன், சொல்லி எது நடக்கல. ரஞ்சனா நாச்சியாரு என்ன சொல்லியிருக்காரு, இப்ப எங்க வந்து சேர்ந்திருக்காங்க? ஜோசியம் அப்படின்றது 100% கிடையாது, புரிஞ்சுக்குங்க. ஜோசியம் இப்போ இதுங்க ஜோசியம் ஏங்க, அவரு என்ன நான் ஞானின்னு தான் சொல்றேன். அதாவது என்ன, இப்படி எக்ஸாக்டா இது நடக்காது. அதாவது அந்த கட்சிக்கு போன சின்ன சின்ன விஷயங்களை விட்டுருங்க. நான் சொல்றது பெரிய பெரிய சம்பவங்களை சொல்லுங்க. நீங்க சொல்றது ஒரு சல்பி மேட்ரு, அது ஒண்ணுமே கிடையாது. காஞ்சனா கேரியருக்கும் செந்தில்வேல் வந்து ஒரு வீடியோ போட்டாருன்றதெல்லாம் ஒரு விஷயமா? அது ஒரு மேட்ரு கிடையாது. அது வந்து ஒரு பதட்டத்துல போட்டது ஏதாவது. அது வந்து வேறங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார போகாதீங்க. அது வந்து ஒரு இதுக்காக பண்ணது. எதுக்காகன்னு கேட்காதீங்க, இதுக்காக பண்ணது. இது வேற. இது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து அவர் உட்கார்ந்து யோசிச்சு அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து யோசிக்கும் போது வரக்கூடிய சிந்தனைகள்ல ஒண்ணுதான் இன்னைக்கு அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த ட்வீட். அந்த ட்வீட் பெரும்பாலும் அந்த மாதிரிலாம் அவர் சொல்லுவாரு. விஜய் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டாருன்னு சொன்னார். உண்மை, அதே மாதிரி நடந்துச்சு. இப்போ அதே மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நடக்கும்போது இது மாதிரி நடக்கும். அப்போ விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு, அப்ப கிட்டத்தட்ட என்டிஏ அலையன்ஸ் ஜெயிக்கும் போது, அதுக்கு இல்ல என்டிஏ அலையன்ஸ் ஜெயிக்க போது அதுக்கு விஜய் சப்போர்ட்டா இருக்க போறாரு. அது விஜயோட ஆதரவு தேவை. அப்போ விஜய் ஒரு நல்ல இது வரும். அப்போ 2 பேரும் கூட்டணி வைப்பாங்க. அதனால நீங்க வந்து தாவேகாக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, அது பிஜேபியோட ஓட்டுன்னு இருக்காரு. நன்றிண்ணே, உங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்ததுன்றது. இன்னும் டெலீட் பண்ணாம இருக்காரு ட்விட்டர். இருங்க, என்டிஏவுக்கும் விஜய்க்கும் மிகப்பெரிய ஆறுதல். அது வந்து கணிச்சிட்டு இருக்காரு அவரே. அதனால வந்து அது திமுக தரப்புல இருந்தே வந்து சக்சஸ் வந்து நன்றி சொல்லணும். என்டிஏவும் விஜயும் நன்றி சொல்லணும் அண்ணனுக்கு. அது வகையில சூப்பர் தான், சூப்பரா இருக்கு. சச் a nice human being. அவர் சொன்னா கண்டிப்பா நல்லா தான் நடக்கும். நான் நம்புறேன் அண்ணன், நான் நம்புறேன். யார் நம்புறீங்களோ இல்லையோ நான் நம்புறேன். எப்பவுமே நான் வந்து அவரோட ட்வீட் எல்லாமே நான் வந்து பார்ப்பேன். ரொம்ப சந்தோஷம். எப்படி அமைக்கலாம்? அதெல்லாம் அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? என்டிஏ வராதான். ஊலாம் இல்ல, அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துருக்கு. பட்டி எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குது. ஆட்டுப்பட்டியா? அப்புறம் எப்படி விட்டாதான் நீ போய் ஓட்டு போடுவ? நாங்க தான் விட மாட்டோமே. இப்ப ரெடி பண்ணிட்டோமே எல்லாத்தையும். வேலியில் எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்பயே இல்ல, ஆக்சுவலா எல்லாரும் எடுத்து காட்டிட்டு இருக்காங்க அந்த பட்டிய. அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இருக்கிற மாதிரி தெரியல. அது எலெக்ஷன் கமிஷன் பாக்குதா இல்லையா, இல்ல அந்த இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய போலீஸ் பாக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. எதுக்கு அந்த பட்டின்னு கேட்டா, அது வந்து பால் கறக்கிறதுக்கு, ஆடை கொண்டு போய் உள்ள விடுறது. ஆடு உள்ள விடுறதுக்கா இவ்வளவு பிரம்மாண்டமா நீங்க பட்டி கட்டுறீங்க? அதுக்கே இத்தனை பேர் போறாங்க. அதுக்கு ஏன்டா இவ்வளவு பெரிய இத்தனை கோடி செலவுல இவ்வளவு லட்ச செலவுல பண்ணிருக்கீங்கன்னு பார்த்தா, இல்ல ஸ்பெஷல் ஆடு, அது வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபா அந்த ஆட்டுக்கு கொடுக்குறோம். ஓ, ஆடுனா மனுஷங்களை தான் ஆடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களாடான்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. 2000 ரூபாய் அது 2000 ரூபான்றது வீட்டுக்கு, 500 ரூபான்றது பர் டேக்கு அந்த வந்து உட்கார்றவங்களுக்கு சொத்தை போட்டு. அது எல்லாமே உண்டு போல, சோறு எல்லாமே அடைச்சு வச்சா சோறு இல்லாம சோறு தான் எல்லாமே இருக்குங்க. சோறு போட்டு 500 ரூபா ஒரு நாளைக்கு பணம் கொடுத்துட்டு அங்க அப்படியே படங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அகிலா அந்த படம் எல்லாம் வந்து ஓடும். விஜய் படங்கள்லாம் போட்டு கட்டுவாங்களா? விஜய் படங்கள்லாம் அறவே நடக்காது. அது முழுக்க முழுக்க வந்து உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச படங்கள். அப்புறம் கலைஞர் எழுதிய பராசக்தி, மனோசரித், அந்த படங்கள்லாம் இருக்குல்ல, அந்த படங்கள் அதெல்லாம் வந்து போட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி போட்டு வைப் வேற பண்ணலாம். அது மாதிரி ஓகேவோ ரிப்பீட்ல ஓடும். அப்புறம் மனிதன் என்னப்பயாவது ஓடும். அப்புறம் மாமன்னன் ஓடும்.
மாமன் இந்த 3 படம் வந்து செலக்ட்ல இருக்கு, லிஸ்ட் போட்டாங்க. இந்த 3 படம் தான் ரிப்பீட்ல இருக்கணும், மத்த படங்கள்லாம் போடாதீங்க, அது நமக்கே பேக் ஃபயர் ஆனாலும் ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஆட்டுப்பட்டி இது ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் போய் கத்தி கதறி கூப்பாடு போட்டாங்க, அசர்ற மாதிரி தெரியல. ஸோ பட்டி ஃபார்முலா இந்த தடவையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து தொடரும் அப்படின்றதுல உறுதியாக நம்பலாம். பட் பட்டி ஃபார்முலா அங்கே மட்டும் நடக்க போதா? அதுதான் கேட்குறேன். கரூர் மட்டுமா? கரூரில் சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்து மற்ற ஊர்லேயும் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. கரூர் ஒரு ரெண்டு நாள் போதும் சக்ஸஸ்னா, அது எல்லா ஊர்லேயும் ஸ்டார்ட் பண்ணி. அது திமுக தான் பண்ணணும் கிடையாது, அதிமுகவும் பண்ணும். என்னங்க ஒரு விஷயத்த இது பண்ணா கத்துக்க முடியாது அவங்களால டக்குன்னு. நீ போடுறா பட்டி ஃபார்முலா மாதிரி நீ ஏதாவது ஒன்று கண்டுபிடுறா, வீட்டுக்குள்ளாரே இருக்கிற ஃபார்முலா ஒன்று கண்டுபிடுறா, இங்க இருந்து கூட்டிட்டு வந்து இங்க தங்க வச்சாதானே நீ கஷ்டப்படுவேன். வீட்டுக்குள்ளாரே இருக்க வைக்கிறேன், வீட்டுக்குள்ளாரே இரு, காசு மட்டும் கொடுத்துட்றேன், எங்கேயும் போகக்கூடாது, நீனு வெளியே போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, வேலைக்கெல்லாம் ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளவு சம்பளம்? 500 ரூபா, இந்த 750 ரூபா, 1000 ரூபா. அது முடியாது. ஏன்? வீட்டுலனா டிவி இருக்கும், மொபைல் இருக்கும், எல்லாம் இருக்கும், அதுல லைவ் எல்லாமே வரும். 1 hour ஒன்ஸ் போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்ன ஓடிட்டு இருக்கோம் வீட்டுல டிவி. ஓகே, சன் நியூஸ் வி. அதுக்கு என்ன சொல்றேன், வீட்டுக்கு ஒருத்தனை போட்டுருங்கன்றேன். அது பிரச்சனையா போயிடும். அது நம்ம ஆளுங்க அவர் சொல்லவே வேணாம், அவனை வெளியே வச்சு இவன் உள்ள அதனால வந்து அது வேண்டாம். 1 hour வந்து போய் செக் பண்ணிக்கிறேன், இருக்கியா வீட்டுல? இருக்கேன். என்ன ஓடிட்டு இருக்கு? சன் நியூஸ். அதே பாத்துக்கிட்டு இரு, அப்பதான் நாட்டுல நடக்கிற பிரச்சனை உனக்கு தெரியாம இருக்கும், இதையே பாத்துக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லி இதே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப கேவலமான ஃபார்முலா, ரொம்ப கேவலமாக மக்களை வந்து நினைக்கக்கூடிய ஒரு அரசியல் நிலை இங்கே இருக்குது. இதை எதிர்த்து மக்கள் தான் பண்ணணும். அரசியல்வாதிகளோ போலீஸோ மற்றவர்களெல்லாம் சமூக செயற்பாட்டாளர்களோ பண்ண மாட்டாங்க. மக்கள் தான் அதுக்கு முடிவு கட்டணும். அங்கே போகக்கூடாது, அங்கே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் முடிவு பண்ணி அந்த இடத்துக்கு போகாமல் அதை தவிர்த்து அதுக்கு உரிய இதை கொடுத்தாங்கன்னா அது நடக்காது. ஆனால் ஒவ்வொரு ஃபார்முலாவுமே சக்ஸஸ் ஃபார்முலா தான் வந்திருக்கு. திருமங்கலம் ஃபார்முலாவாக இருக்கட்டும், ஆர்கே நகர் ஃபார்முலாவாக இருக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொன்றுமே பயங்கரமான ஃபார்முலாவாக. எதிர்கட்சிகள் எல்லாமே ஒரு விஷயமா முன்னெடுத்து இது எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியப்படுத்தி இல்லை அதுக்கு சேர்ந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆதாரங்கள் பண்ணுறாங்க. இப்பயுமே கொடுக்குறாங்க, ஆதாரங்கள்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க, ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு கொடுக்குறாங்க. அதுவும் அவங்களும் கேட்டிருக்காங்க போல். அது வந்து இல்லை, நாங்கள் இந்த இது வேறு எதுக்காக வச்சுருக்கோம் அப்படி. என்ன இருந்தாலும் லோக்கலில் இருக்கக்கூடியவங்க ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருப்பாங்க, அந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிற மாதிரி செயல்படுவாங்க. அதை வந்து தவிர்க்கணும். இந்த மாதிரி ஃபார்முலாக்களை வச்சு ஜெயிக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு பையன் ஒரு பிட் எடுத்துகிட்டு போய் எழுதி பாஸ் ஆகிறதும், இந்த மாதிரி வச்சு அடைச்சி பாஸ் ஆகிறதும் ஜெயிக்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அது இங்கே நடக்குது, அது அங்கே நடக்குது, அவ்வளோதான். அதனால் இவனுக்கு எதுவும் தெரியாமல் போகும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதுவும் நடக்காமல் போகும், அந்த ஆளுக்கும் எதுவும் தெரியாமல் போகுன்ற மாதிரி மாறிடும். அது வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். காவலர்களும் எல்லாரும் என்னதான் தடுத்தாலும் ஆளும் அதிகார வர்க்கத்தை தாண்டி அது எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் அதை மக்கள் தான் முடிவு பண்ணணும். அந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்றத மக்கள் முடிவு பண்ணணும். நம்ம அப்படியே மக்கள் முடிவு பண்ணாலும் நீங்க அடுத்து என்ன கேட்க போறீங்க? நான் வரவா? ஜிபே. ஆமா, சரிடா. இப்ப என்னடா பட்டி ஃபார்முலா தானடா, ரைட்ரா, எவனும் வர வேணாண்டா. ஒவ்வொருத்த வீட்டில் இருக்க நம்பரை மட்டும் உஷார் பண்ணிட்டு வா, போட்டுருவோம். என்ன உங்களுக்கு திடீர்னு 5000 ரூபாய் திடீர்னு வந்து விழுது, வீட்டுக்கு எத்தனை ஓட்டுப்பா? 5 ஓட்டு. ஓகே, 5000 ரூபாய். அவங்களுக்கு தெரியாதா இந்த நம்பர்னு? பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் கொடுத்துருங்க, அந்த நம்பர் தெரியாதா? யாருக்கு? எப்படி பணம் போட்டாங்க ஒரு வீட்டுக்கும்? அதுதான் சொல்றேன், அவங்கள்ட்ட ஆல்ரெடி இருக்குங்க. ஏற்கனவே உங்களோட ஸ்டாலின் அப்படின்றதுக்கெல்லாம் எல்லாமே கான்டாக்ட் நம்பர்லாம் வச்சிருக்காங்க. இப்போ போனவரும் திமுக நிர்வாகின்னு சொல்றாங்க. ஆமா, அந்த எந்த ஊர்ல? கொளத்தூர்ல. நம்ம சென்னையில கொளத்தூர்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய தொகுதியில இப்படி ஒண்ணு நடந்திருக்கு. ஏன் வந்து அந்த இடத்துல அப்படி ஒண்ணு நடக்கணும்? ஏன் சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் போய் இப்போ வந்து மொபைல் நம்பர் வாங்கணும்? அதான் அவரே சொல்றாரு, இது இப்போ வாங்க கூடாதான் எனக்கு தெரியும், இருந்தாலும் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நான் பண்றேன் இந்த வேலையை அப்படின்னு. அப்போ அவ்வளவு தைரியம் இருக்கு. அதுதான் சொல்றேன், இப்போ இது எல்லாத்துக்கும் முடிவு கட்ட மக்கள் தாங்க. நம்ம வந்து யார் என்ன சொன்னாலும் மக்கள் அந்த நேரத்துக்கு வரக்கூடிய 1000, 2000, 3000த்துக்கும் ஆசைப்பட்டு இப்போ அவங்களோட எண்ணம் என்னன்னா, என்ன நடந்தா என்ன, நமக்கு என்ன நடக்க போகுது, எவன் வந்தா என்ன, நமக்கு என்ன பண்ண போறான் அப்படின்னு யதார்த்தமா இருக்கக்கூடியது. எவன் வந்தா என்ன, நான் வேலைக்கு போனாதான் எனக்கு சோறு, எவன் வந்தா என்ன எனக்கு, நீங்க எவன் வந்தா என்னாலும் நீங்க வேலைக்கு போனாதான் சோறு. ஆனா எவன் வந்தா உங்களுக்கு வேலை கிடைக்கும், எவன் வந்தா நீங்க நிம்மதியா வாழ முடியும், எவன் வந்தா நீங்க ஒழுங்கா போயிட்டு வர முடியும்.
லேடிஸ் போறீங்க, போயிட்டு வீட்டுக்கு வரணும்ல. எவன் வந்தா உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் குடிக்காம வீட்டுக்கு வர வைக்க முடியும்? எவன் வந்தா அவங்க புள்ள குட்டிங்க கடன் சுமை இல்லாம படிக்க முடியுன்ற இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல. எவன் வந்தாலும் நான் உழைச்சாதான், ஆண்டவனே டைரக்டா வந்து ஆட்சி செஞ்சாலும் நீ உழைச்சாதான் சோறு, நீ உழைச்சாதான் உனக்கு எல்லாமே. ஆனா நீ நிம்மதியா உழைக்கிறதுக்கு, நீ நிம்மதியா போயிட்டு வரதுக்கு, நீ நிம்மதியா இங்க வாழ்றதுக்கு, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க நிம்மதியா இங்க இருக்கிறதுக்கு ஒரு நிம்மதியான ஆட்சி இங்க நடக்கணும்ல. மேல் தடத்துல ஊழல் நடக்கலாம், மேல் மட்டத்துல உங்களுக்கு என்ன வேணா நடக்கலாம். மக்களை பாதிக்க, அதாவது இந்த ஊழல்ன்றது மக்களை பாதிக்கிறது. ஆனா மக்களையே பாதிக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, மக்களுக்கே பிரச்சனையான பல விஷயங்கள் இருக்குல்ல. அது மதுவா இருக்கலாம், கஞ்சா போதையா இருக்கலாம், இல்ல மற்ற பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய பாலியல் துன்புறுத்தல்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் இல்லாத ஒருத்தன் வேணும்ல நமக்கு, ஒரு ஆட்சி நடக்கணும்ல. அதுக்கு யார் சரிப்பட்டு வருவான்னு பாருங்க. சும்மா பிளைண்டா எவன் வந்தாலும் நமக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லை, அதனால எவனா காசு கொடுத்தா நம்ம வாங்கிப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டு அவங்களுக்கு முதல்ல மாறணும். அப்படி மாறும்போது தான் இந்த மாற்றங்கள்லாம் வரும். இந்த மாதிரி நம்பர் வாங்குறவன், அதில் போடுறவன், யூபிஐ அட்ரஸில் போடுறவன், பேங்க்லேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்ற அந்த புத்தியே நமக்கு வந்து இங்கே எதிர்ப்பு அதிகமாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வர்றது தான். இப்படி இருக்கிறவங்கள்ட்ட திருப்பி ஆட்சியை கொடுத்தா, அது இந்த கட்சியாக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எவன் நம்பர் வாங்கி காசு கொடுத்து பரிசு கொடுத்து ஓட்டு வாங்குறானோ அது எல்லாமே அப்படிதான். அதுதான் இங்கே பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. உடனே நாங்கள் யார்கிட்டையுமே காசு கொடுக்கல, நாங்க தான் உத்தமர்கள்னு ஒரு கூட்டம் வரும், கொண்டே போடுவேன். நீங்க காசை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாரும் கொடுக்குறாங்க, தப்புனா கூட அவன் காசு கொடுக்குறான், நீ வாங்கிக்கிட்டு இருக்க, பிச்சு கொடுறேன், நீ வந்துடாது இந்த சைடு, எட்டியே பாத்திரக்கூடாது. உடனே வந்துருவானுங்க. நாங்க யார் தெரியுமா, நான் இந்த பாரு உங்களுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது, நீங்க பி டீம் மீன்ஸ் நீங்க டீம்ல இருக்கீங்க, ஏ டீம்ல இல்ல, நீங்க பி டீம்ல இருக்கீங்க, நீங்க இந்த பக்கம் வரக்கூடாது, எட்டி கூட பார்க்க கூடாது நீங்க அப்படின்றதுதான். மக்கள் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் பாக்குற நிறைய பேர் நீங்க என்ன சொல்லுவீங்க, நம்மளே நிறைய காசு தான் நம்ம வாங்கிக்கிறோம், நீங்க உங்க காசை வாங்கிக்கிங்க, அது கூட பிரச்சனை கிடையாது. ஆனா எவன் வந்தா என்ன அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அது மாறணும்ன்றதுதான் நம்மளுடைய. நிறைய பேர் அது எப்படி சொல்றான், நடுத்தரம் சொல்லலாம், நடுத்தரம் இருக்கிற குடும்பங்களும் கீழே இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா இந்த மைண்ட் செட் தான், யார் என்னப்பா நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு சோறு அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட். அது உண்மை. நீங்களும் சரி, நானும் சரி, பாக்குறவங்களும் சரி, யாருமே அவங்க உழைச்சாதான் காசு, அவங்க உழைச்சாதான் அவங்களுக்கு எல்லாமே சோறு எல்லாமே. ஆனா அதுக்கு சரியான ஒருத்தர் வேணும்ல, அதுக்கு சரியா ஒருத்தர் தலைமை பண்ணணும்ல. அது எடப்பாடியா, அது இவரு ஸ்டாலினா, அது விஜயா, சீமானா அப்படின்றத இல்ல விடுங்க, யாருன்றத மக்கள் முடிவு பண்ணணும்ல. அதுக்கு ஒரு புரிதல் வேணும்ல. அதை தான் நான் சொல்றேன், திருப்பி நான் அதை தான் சொல்றேன். நீங்க இப்படி ஒரு பிளைண்டா ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு இந்த தேர்தல் அணுக முடியாது. யார் ஆளணும்ன்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். அதுக்கு சரியான ஆளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எதுக்கு இந்த மாதிரியான ஆட்கள் வரும்போது அவங்கள துரத்தி விடணும். சரி, நீங்க பணம் கூட வாங்கிக்கிங்க, சரி பரவாயில்ல, கஷ்டத்துக்கு நீங்க பணம் கூட வாங்கிக்க. ஆனா எவன் கொடுக்குறானோ அவனுக்கு ஓட்டு போடாதீங்க. நீங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ அவனுக்கும் போடாதீங்க. வாங்கிடுறாங்களேங்க. ஏங்க சத்தியம் பண்றதே இதை உடைக்கதான், விண்ணை தாண்டி வருக சிம்பு மாதிரி சொல்லுங்க. சத்தியம் பண்றதுக்கே மீறதுக்கு தான். சத்தியம்லாம் என்னங்க, இதுக்கு என்னங்க, அவன் ஒரு ஃப்ராடு வேலை பண்றான், அவனுக்கு நீங்க எதுக்கு சத்தியம் பண்ணணும்? அவன் உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்து உங்களை விலைக்கு வாங்க பாக்குறான். நீங்க 2000 ரூபாய் காசு வாங்கிட்டீங்க, ஓட்டும் போட்டீங்க அந்த கட்சிக்கு. இப்ப போய் நீங்க நிப்பீங்கன்னா மரியாதை இருக்குமா? போய் நின்னு பேசி எங்களுக்கு இந்த இது சம்பவம் இதா ஆயிடு வச்சு எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னா அவங்களை எப்படி மதிப்பான்? அவங்களுக்கு காசு கொடுத்துருக்கான். காசு கொடுக்காம ஒண்ணு சும்மா வந்து நம்ம ஓட்டு போட்டு தான் நம்ம கேட்கலாம், போட்டா செஞ்சு குடியா அப்படின்னு. இப்போ கவுண்டமணி சொல்ற மாதிரி, ஏய் காசு வேணா சேர்த்து கேள்றா, அதை விட்டு என்னால எப்படி பேசுற நீன்னு அப்படின்றதுல, அதுதான் அது கிட்டத்தட்ட அது உண்மைதான். ஆனா இது இன்னும் அதிகமாயிட்டே போகுது. ஏன்னா மக்களுக்கான தேவைகள் அதிகமா இருக்கு. அதை இவங்க பயன்படுத்தி அவங்க மூலியமா காசை போடுறது, அதுக்கப்புறம் அதை வந்து அனுபவிக்க முடியாம இந்த ஆட்சி சரியில்லை, அந்த ஆட்சி சரியில்லை, எங்களுக்கு அது கிடைக்கல, எங்களுக்கு இது கிடைக்கலன்னா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. அதுக்குதான் நீங்க 5000 ரூபாய் வாங்கிட்டு 5 வருஷத்தை கொடுத்துருக்கீங்க. வருஷத்துக்கு 1000 ரூபாய் வாங்கி வச்சிருக்கீங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வாங்கினா கூட பரவாயில்ல, வருஷத்துக்கு 5000 ரூபாய் வாங்கிருக்கீங்க. ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் வாங்கிருக்கீங்க, எப்படி பத்துவது? நாளைக்கு 1000 ரூபாய் யாரும் வேலைக்கே போக வேணாம். இல்ல நான் சொல்றேன், இவங்க கான்செப்ட் படி 365 நாளைக்கு டிவைட் பண்ணி அப்ப வாங்குங்க. அந்த ஃபார்முலா தான் அவர் எடுத்தாரு, ஜி எடுத்தாரு, அக்கௌண்ட்ல 15 லட்சம்னு. அது ஒர்க் அவுட் ஆகல. பெரிய நம்பரா இருக்கு, இவங்க கண்டிப்பா தர மாட்டாங்கன்னு ஏமாத்திட்டு, அதனாலதான் போடல. அதனாலதான் 5000 ரூபாய் மாத்திட்டாங்க. அதை மக்கள் முடிவு பண்ணி அதுக்கான சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கணும்ன்றதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம்.
அடுத்து இந்த கனிம வள கொள்ளை வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம கேரளால நடக்கிறதுக்கும் நமக்கு என்னங்க? ஏங்க இந்தியாக்குள்ள இப்ப நடக்குது, அதை பத்தி பேசணும் உங்களுக்கு அதானே? இல்லைங்க, தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல கேரளாக்குள்ள கனிம வள நடக்குது. கொள்ளையா? ஆமா, வாட் டு யூ மீன்? ஒரு நாளைக்கு ஏங்க வந்து இப்பதான் அமைச்சர் ஒரு சொன்னாரு நாளைக்கு இல்லைன்னு. 1,00,000 டன்னு மழை எல்லாத்தையும் குறைஞ்சு எலி குறையிற மாதிரி குறைஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. மகேஷ் கால் பண்றாரு, கட் பண்ணி விட்டுருவோம். யார் அந்த மகேஷ்? யாருடா மகேஷ்? கனிம வள கொள்ளை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அது கனிம வள கொள்ளை தொடர்ந்து நடக்கதா செய்து மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து அமைச்சர் வந்து நியூஸ் 24 அதுல வந்து பேசும்போது இந்த 3 அதிமுக அவரு நாம் தமிழர் ரொம்ப ஆக்ரோஷமா சொல்றாரு. அதெல்லாம் இல்லவே இல்லை, நீங்க என்ன ப்ரூஃப் பண்ணுங்கன்னு எல்லாரும் கத்துறாங்க. கத்துன உடனே அவருக்கு டென்ஷன் ஆயிடுது. நீ என்ன உங்க அப்பா கோமணத்துக்குள்ள இருந்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமா வந்து பேசுறாரு. எப்படி ஒரு அமைச்சரால இங்க கனிம வள கொள்ளை நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியும்? அறப்பொறி இயக்கம்னு வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இங்க கனிம வள கொள்ளை எவ்வளவு நடந்திருக்குன்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி செய்தி சேனல்கள்ல அத்திபுத்தா மாதிரி செய்தி சேனல்கள்ல இந்த மாதிரி கனிம வள கொள்ளை நடக்குதுன்னு எடுத்து போடுறாங்க. ட்ரோன் ஷாட் எல்லாமே எடுத்து இங்க அதான் போய் எடுக்க போகும்போது அடிக்கிறாங்க. அதை விட்றா, ட்ரோன் அடிச்சுக்கிட்டு இவனுங்க அப்படின்னு சொல்லி ட்ரோனை விட்டுட்டு இருக்காங்க. ஜனநாயகன் ஷூட்டிங் விட்டுருப்பாங்க போல. அந்த பக்கம் போயிட்டு ஈரான் ஃபார்முலா அப்படி சொல்லணும். இல்லைங்க, அது அங்க இங்க சொன்னா நீங்க கரூர் ஜனநாயகன் ஷூட்டிங்ல கரூர்ல நடந்த ஷூட்டிங் அதுதானே நடந்துச்சு. உடனே விஜய் சப்போர்ட்னு வாங்கி இதுக்கு சம்பந்தம் எனக்கு எதையுமே பேச முடியாத அளவுக்கு விடுங்க, நம்ம நாலு வீடியோ போட வேணாம். இல்ல இந்த கனிம வள கொள்ளை அப்படின்றது அந்த லாரி உரிமையாளர் சங்க அவர் சொல்லியிருக்காரு, யுவராஜ் சொல்லியிருக்காரு, அடுத்த 30 வருஷத்துல நம்ம ஊர்ல எதுவுமே இருக்காது அப்படின்றது. ஸோ உண்மைதான், எல்லாருமே தொடர்ந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கனிம வளங்கள், நம்ம இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள்லாம் தொடர்ந்து சுரண்டப்படுது. அது எடுக்க 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 நம்ம ஊர்ல அடுத்தடுத்து எதுவுமே இல்லாம போயிடும். நமக்குன்னு இங்க இருக்கு எதுவுமே இங்க இல்லாம போயிடும். எல்லாமே ஏற்றுமதி செஞ்சு வித்து முடிச்சிருப்பாங்க அப்படின்னு. ஸோ இதை தான் நம்ம திரும்பி திரும்பி சொல்றது. இந்த கனிம வளம் இதெல்லாம் தயவு செய்து விட்டுருங்க. இயற்கை வளம் இதெல்லாம் வந்து கை வைக்காதீங்க. ஆனா நாங்க ஏன்னா அதுலதான் பணம் இருக்கு. அது ஒரு நாளைக்கு 1 டன்னு 1,00,000 டன்னு என்ன ஆகுறது? இப்போ ஒரு நாளைக்கு 1,00,000 டன்னு போயிருக்குன்னா இப்ப இவ்வளவு போயிருக்கும். ஆல்ரெடி நிறைய மழையை காணோம் வேற. இதுக்கெல்லாம் முன்னாடி நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு. இப்ப அந்த மாதிரி போராட்டங்கள்லாம் எதுவுமே நடக்க முடியாது. ஏங்க எல்லாரையுமே தூக்கி போட்டாச்சுங்க உள்ளார. ஒண்ணு இப்படி போட்டுடுறாங்க, இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு. அது எவன் பேசுவான்? முடியாதுல்ல. அதுதான் இங்க ஏன்னா கேள்வி கேட்டாலே தப்பு. அவங்கள கேள்வி கேட்டா தப்புன்றாங்க. யாரு மேல டெல்லியில கேள்வி கேட்டா அது வந்து இதுன்றாங்க, சரின்றாங்க. அதுவே நீங்க இப்படி ஒண்ணு பண்றீங்கன்னு கேட்டா அது தப்பு. நீ எப்படி கேள்வி கேட்ப? உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ யாரு என்ன அப்படி உன் குளம் என்ன கோத்திரம் என்ன எல்லாம் வந்துருது. அப்ப என்னன்னா எந்த ஆட்சியாளர்களுமே அவங்கள கேள்வி கேட்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்ப போன ஆட்சி காலத்துல கூட இந்த பிரச்சனை இல்லை. அந்த கேள்வி எல்லாருமே அந்தந்த அவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா இந்த ஆட்சியில அந்த அந்த நிலையே இல்லை, கேள்வி கேட்க முடியுன்ற நிலையே இல்லை. அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ஒடுக்குமுறை நடந்திருக்கு. இதை கேள்வி கேட்க வேண்டியவங்களும் அவங்கள்ட்ட அடங்கி போயிட்டாங்க. இல்ல சாமி 5 சாமி 6 சாமி 7 சாமி அப்படின்னு அங்க போய் நின்றுகிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி பயம் இருக்கும்? எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கறதும் கம்மியா இருக்கு, போதாமையா இருக்கு, வலுவா இல்லை, ஸ்ட்ராங்கான முன்னெடுப்பு இல்லை. சரி, கூட்டணி கட்சியில் இருக்க நீங்களாவது கேளுங்கன்னா அவங்களும் ஏற்கனவே 5 தான்றாங்க. இதை போய் கேட்டோம்னா 3 கம்மி பண்ணிடுவாங்க. நீ வேணான்ற நானு, நீ 5 இல்ல 3 இல்ல நீ வேணான்ற நானு. அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. இதை நாளைக்கு வீடியோல நம்ம பேசுவோம். அடுத்த இதுல சொல்றேன், அந்த அளவுக்கு இந்த கூட்டணி கட்சிகள் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. எவ்வளவு கேவலம் இது! இந்த கனிம வள கொள்ளைன்றது எவ்வளோ முக்கியமான விஷயம். இது வந்து நடக்கக்கூடாதுன்றது எவ்வளோ, அதை வந்து கேட்கறதுக்கு இங்க ஒருத்தருக்கு கூட வந்து இது இல்லை. ஒரு சிலர்லாம் கேட்பாரு, அவர்லாம் என்ன பண்றாருன்னு தெரியல. பணங்காசுனா பண்ணா இயற்கை அது வந்து திருப்பி நம்மளால உருவாக்கவும் முடியாது. அந்த அதையும் உருவாக்கிக்கிட்டு கருமத்தை முடியாது, உருவாக்க கூடாதுதானே எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். நான் ஒரு நாளைக்கு ஏத்தி அனுப்பிச்சிட்டு இருக்கேன், 1,00,000 டன் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு நம்மளுடைய அரசியல் இருக்கு அப்படின்றது அவ்வளவு தெரியல. அதுக்கு மேல எதுவும் பேச முடியாது. இதுக்கு மேல ஏதாவது புரட்சி ஏதாவது நடந்து நடக்காதுங்க. அது சரி விடுங்க. இவர் ஒருத்தர்